ஸோ இந்த ஒரு விஷயத்துல 10,000 விஷயங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்களை வச்சு என்னால் இதை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இங்கே இந்த விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இது அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங்ல நம்மளால பண்ண முடியும். பட் நார்மலா இப்போ நீங்க கத்துக்க போறீங்களா இனிஷியலா அந்த மாதிரி ப்ரோக்ராமா இருந்தா நீங்க ஒரு 5 லைன் அடிச்சா போதும். சரி, ஓகே. ஸோ பைத்தான் தான் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க லாங்குவேஜஸ். ஸோ நீங்க பைத்தான் சூஸ் பண்ணாம ஜாவா சூஸ் பண்ணீங்க. ஓகே. ஸோ இங்க ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் லேட்டரா தான் தேவைப்படுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இன்புட் என்ன தேவை? டேட்டா. ஓகேவா? ஒரு டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணி எடுத்துட்டு போய் ஒரு விஷயத்த பண்ண போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாங்க, அதுக்கு திங்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை கோடா மாத்தி ப்ரோக்ராமா மாத்தி ஒரு அல்காரிதமா ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒரு ஏஐ அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிச்சு. ஸோ இப்போ ஆளுக்கு ஒரு ஏஐ வச்சிருக்காங்க. எத்தனை ஏஐஸ் உங்களுக்கு தெரியும்? ஓகே. சாட்ஜிபிடி எங்க போனாலும் நான் கேள்விப்படுற ஒரே வார்த்தை சாட்ஜிபிடி. வேற ஜெமினி. ஓகே. கோபைலட். எந்த கோபைலட் சொல்றீங்க? மைக்ரோசாஃப்டோட கோபைலட். ஓகே. வேற மெட்டா ஏஐ. ஓகே. சோடாவா? நீ இது எல்லாமே ஒரு நார்மல் ஏஐ பிளாட்ஃபார்ம். கரெக்டா? ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டா அதுக்கு ஆன்சர் ரெஸ்பான்ஸ் பண்ணும். இதுல உனக்கு ப்ரோக்ராமிங் ஹெல்ப் பண்ற மாதிரி ஏதாச்சும் இருக்காதா? எல்லாருக்கிட்டையும் கொஸ்டின் கேட்டா ப்ரோக்ராமிங்கா கொஸ்டின் கேட்டாலும் ஒரு ஆன்சர் பண்ணுவார், அவ்வளவுதான். பட் ஒரு ப்ரோக்ராமிங்கே உனக்கு ரெடி பண்ணி தர அளவுக்கு ஒருத்தர் இருக்காரா? சாட்ஜிபிடி கோட் கொடுப்பாரு. ஓகேவா? நான் தான் சொல்றேன்ல, அவர்கிட்ட ஆயிரக்கணக்கான டேட்டாஸ் இருக்கும். நீ கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே அவர் என்ன பண்ணுவாரு? அவர்கிட்ட இருக்க அந்த 1000 ப்ரோக்ராமிங்ல கம்பேர் பண்ணி ஒரு ப்ரோக்ராமிங் உனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாரு. ஓகேவா? ஸோ இதை வந்து நீ ஒவ்வொரு தடவையும் போயிட்டு கொஸ்டினா அவர்கிட்ட கேட்டு திருப்பி அதை என்ன பண்ணணும்? வாங்கிட்டு வந்து அதை உன் கோடுக்குள்ள போட்டு வேலை பார்க்கணும். கரெக்டா? நான் எப்படி கேட்கறேன் அப்படின்னா, நீ எனக்கு இந்த தாவல இந்த ப்ரோக்ராம் வேணும், சம் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வேணும், அந்த தாவல நீ என்னோட கோட் பண்றதாவே கேட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாரு? கீழே அந்த கோட் எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரு. நீ அறிக்கவே தேவையில்ல. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு ப்ரோக்ராம் வாழ்ந்துருச்சு. ஓகேவா? ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நீ கோடே போட தேவையில்லை, நீ என்ன வேணும்னு சொல்லு, நான் அதுக்கு உனக்கு கோடு தரேன், நீ ஃபைனலாக அவுட்புட் மட்டும் பார்த்துட்டு போ. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வந்துருச்சு. இப்போ நீங்க யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் ஒன்று ஸ்லோவா இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் பஞ்சாயத்து மைஜியோவா? ஓகே. மைஜியோ ஸ்லோவா தான் இருக்கு. பட் அவ்வளோ ஸ்லோவா இருக்காது. பட் ஓரளவுக்கு பட் ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். பட் அப்படி கொடுத்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த அப்ளிகேஷன் ஸ்லோவா இருக்கு. நீ ஒருத்தர் மட்டும் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணல, எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? அப்போ ஒரே டைம்ல எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? இப்போ நீங்க யோசிங்க, ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் வச்சிருக்காங்க. கரெக்டா? ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் இருக்கு. அதை ஒரே அப்ளிகேஷன் தான் பிளே ஸ்டோர்ல எல்லாருமே டவுன்லோட் பண்ணிட்டீங்க, எல்லாருமே யூஸ் பண்றீங்க. ஆமா தானே? ஸோ அப்படி இருக்கும்போது உனக்கும் அதே ஸ்பீட்ல ஒரு டேட்டாவை கொடுக்குது. ஃபிளிப்கார்ட்டும் சரி, அமேசானும் சரி, உனக்கும் ஒரு ஸ்பீட்ல கொடுக்குது. அதே ஸ்பீட் இன்னொருத்தருக்கும் கொடுக்குது. ஓகேவா? அதுவும் ஒரே டைம்ல. எப்படி இந்த விஷயங்கள் சாத்தியம்? 2 விஷயங்கள் இருக்கு வேணும். ஒன்னு, உன்னோட ப்ரோக்ராமோட எஃபிஷியன்சி. ஓகேவா? ஸோ எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட்ஸை நீ உள்ள யூஸ் பண்ணிருக்க. ஓகேவா? ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே என்ன மாதிரியான சர்வர்ஸ்ல, என்ன மாதிரியான சர்வர் கான்ஃபிகரேஷன்ல ரன் ஆயிருக்கு. ஓகேவா? கான்ஃபிகரேஷன் என்ன? இப்போ எத்தனை பேர் அம்மா லேப்டாப் வச்சிருக்க? அம்மா லேப்டாப் ஸ்பீடா இருக்குமா, இல்லை நீ காசு கொடுத்து 60,000 ரூபாய் போட்டு வாங்க லேப்டாப் ஸ்பீடா இருக்குமா? ஸோ இந்த மாதிரி வேரியஸ் எல்லாம் நம்ம கிட்ட நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ்க்காக. கரெக்டா? ஸோ இப்போ அம்மா லேப்டாப்லாம் எடுத்துக்கிட்டா ஸ்லோவா இருக்கு, ஏன்னா அதோட கான்ஃபிகரேஷன்ஸ் அவ்வளவுதான். ஸோ அப்போ உன்னோட சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ், அது இல்லாம உன்னோட கோடோட எஃபிஷியன்சி. ஸோ இந்த 2 விஷயங்களையும் பொறுத்து தான் உன்னோட அப்ளிகேஷனோட ஸ்பீட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நீ பண்றீங்களா கோடு, ஸோ அந்த கோடை நீ அடிச்சோடனே கரெக்ட் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே கொண்டு போக மாட்டாங்க. ஆனா அடிச்ச கோடு எத்தனை லைன் ஆஃப் கோடு யூஸ் பண்ணிருக்க, அதுல சம்மந்தம் இல்லாத கோடு ஏதாச்சும் உள்ள நீ வச்சிருக்கியா? ஓகேவா? இந்த மாதிரி மொத்தமா எல்லாத்தையும் ரிவ்யூ பண்றதுக்கு உள்ள ஒருத்தர் இருப்பார். நீ கரெக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கோட் பண்ணிருக்கியா, இல்ல ஏதாச்சும் தப்பான கோட்ஸை உள்ள விட்டு வச்சிருக்கியா அப்படிங்கிற மொத்த விஷயத்தையும் அதை அனலைஸ் பண்ணி சொல்லிடும். அதை வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லும். ஓகேவா? ஸோ அந்த வல்னரபிலிட்டி கோடு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உன்னால அந்த விஷயங்களை உன்னோட அப்ளிகேஷனுக்குள்ள எடுத்துட்டு போக முடியாது. ஓகேவா? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க அந்த கோட்ல இருக்க மொத்த கரெக்ஷனையும் பண்ணி முடிச்சு அது அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அதை உன்னோட கோட ப்ராஜெக்ட்குள்ளேயே எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ அதனாலதான் சொன்னேன், நீ அவுட்புட் இருக்கிறத டார்கெட் பண்ணி நீ ப்ரோக்ராம் கத்துக்க ஆரம்பிச்ச அப்படின்னா அது கடைசி வரைக்கும் வேஸ்டா தான் போகும். ஓகேவா? ஸோ அப்புறம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ உள்ள போய் ஐடிக்குள்ள ஒரு ஃபீல்ட் அடி வாங்குவ, அப்ப நீ கற்றுப்பேன். ஓகேவா? பட் இப்போ நான் உனக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி அதே தப்பு பண்ணேன்.
ஸோ அந்த தப்பை நான் கரெக்ட் பண்ணேன், ஸோ நீ கரெக்ட் பண்ணிக்க, இப்போல இருந்தே கரெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவுட்புட் எடுக்கிறதுக்காக மட்டும் ஒரு ப்ரோக்ராமா அடிக்கக்கூடாது.